வணக்கம் பாப்பா வேலு, என்னப்பா இதெல்லாம்? ரத்னம் அவர் பொண்டாட்டி கிட்ட பேசினாப்லையா? இல்லைங்கய்யா, இப்போதைக்கு அம்மாவை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன். இந்த கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா மறுபடியும் வருவாங்கய்யா. ஏய், என்னப்பா சொல்ற? மறுபடியும் வருவாங்களா? என்னப்பா இது வம்பா இருக்கும் போலியே. இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டா ரத்னம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு? ஆமாங்கய்யா. ஐயா, கொஞ்சம் பிரச்சனை தாங்கய்யா. அம்மாவுக்கு வள்ளி மேடத்தை அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதுல இஷ்டமே இல்லைங்கய்யா. அதனால தான் வேணாங்கிறாங்க. ஆனா ஐயா ரொம்ப பிடிவாதமா இருக்காருங்கய்யா. இந்த கல்யாணம் நின்று போனா கௌரவ பிரச்சனை நினைக்கிறாருங்கய்யா. அட கடவுளே, ரத்ன குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பமா? வெளியில மீடியாக்காரங்க எப்ப நியூஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை, நடக்காம இருந்தாலும் பிரச்சனை போலியே. ஐயா, நான் கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. சொல்லு வேலு, என்ன விஷயம்? ஐயா கிட்ட நீங்க பேசி இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமாங்க ஐயா? அப்பதான் அம்மா கிட்டையும் ஐயா கிட்டையும் பேசி சுமூகமா இந்த கல்யாணத்தை நடத்த முடியுங்கய்யா. இல்லனா ஐயாவுக்கும் கெட்ட பேர் ஆயிடும், நம்ம கட்சிக்கும் கெட்ட பேர் ஆயிடுங்கய்யா. நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆமாங்க. எதிர்கட்சிக்காரங்க வேற எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்கய்யா. நாமளே அவங்க பேசுறதுக்கு கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஆமாங்கய்யா. அதனால நானே ரத்னத்துக்கிட்ட பேசுறேன். சரிங்க சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. ஐயோ தலைவரே, இது என்னோட மான பிரச்சனை தலைவரே. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. புரிஞ்சுக்க ரத்னம், இந்த விஷயம் பெருசாச்சுன்னா உனக்கு மட்டும் இல்ல, கட்சிக்கும் கெட்ட பேர் தான். அதனால அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா இரு. இல்ல 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 தலைவரே, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துதான் ஆகணும். முடியாது ரத்னம். நீ உன் மனைவி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்து. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. வாங்கயா தலைவரே. ஐயா இல்லங்க ஐயா, தலைவரே சொல்லுங்க சார், உங்க மனைவி இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க, என்ன பதில் சொல்றீங்க? சார் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். எதுவுமே சரியா நடக்கலம்மா. கடைசியில திடீர்னு எங்கிருந்தோ வந்து மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாம்மா. அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ப்ளீஸ்பா, இப்போ நீங்க அதெல்லாம் யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க. நீங்க நல்லானதும் திருப்பி இதை பாத்துக்கலாம். இல்லம்மா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ ரொம்ப பிடிவாதக்காரி. அவ ஒரு விஷயத்த நினைச்சிட்டான்னா அது நடக்கிற வரைக்கும் விடவே மாட்டாம்மா. உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த அவ என்ன வேணாலும் செய்வாமா. அதனால அப்பாவுக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா. சொல்லுங்கப்பா. என்ன ஆனாலும் சரி, தேதி குறிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். உன் அம்மா வந்து என்ன கலாட்டா பண்ணாலும் நீ அப்பா பக்கம்தான் நிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. என்னம்மா, என்ன தயங்குற? அப்பா பக்கம் நிக்க மாட்டியா? ஐயோ,
அப்படிலாம் இல்லப்பா. எப்பவுமே நான் உங்க பொண்ணாதான் இருப்பேன். எனக்கு எங்க அம்மாவை விட நீங்க தான்ப்பா ரொம்ப முக்கியம். எனக்கு நீங்க தான்ப்பா ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. உங்களுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. உங்களுக்கு ஒண்ணு ஆக நான் விட மாட்டேன். அப்பா, தயவு செஞ்சு நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஆமாங்கய்யா, டாக்டர் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. அதனால நடந்ததை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. தூங்குங்கப்பா. என்ன வள்ளி, மாமா நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு சித்தி, போய் பாருங்க. மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. நீங்க தைரியமா இருங்க.